வெண்ணிலாவ ரிலேஷன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு கூடிய சீக்கிரம் பிரெக்னன்சி ட்ராக் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. குமரன் வந்துட்டு காவேரிக்கு சொல்ல வேண்டிய மன்னிப்பு அழகா ஷூட்டிங்ல நடிச்சு காட்டுறாரு. மொத்த ஃபேமிலி இதெல்லாம் பார்த்து கண் கலங்குறாங்க. குமரன் நடிக்கும் போது விஜய் பத்தியும் சொல்றாங்க. அவங்கள தேவையில்லாம நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ண நடிக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். எப்படியாச்சும் என் தங்கச்சி அவங்க கூட நான் சேர்த்து வைப்பேன் சொன்னதும் சாரதாவும் பாட்டியும் பாத்துக்கிறாங்க. கங்கா இருந்துட்டு எனக்கே தெரியலம்மா அவங்க என்ன பேசுறாங்கன்னு வந்துதான் கேட்போம். குமரன் வந்துட்டு கப் ஜெயிச்சிடறாரு. மொத்த ஃபேமிலியும் ஸ்டேஜ்ல ஏறி நிக்கும் போது கீழே விஜய் நிக்கிறது காவேரிக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் அவர்தான் காரணம். ஆனா வேற ஒருத்தர் மாதிரி வேடிக்கை பார்க்க வேண்டியதா போச்சு. அழுதுட்டே ஃபீல் பண்றா. திடீர்னு காவேரி வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்து விஜய் வந்துட்டு காவேரி காவேரி சொல்லி ஓடி வரும்போது மொத்த ஃபேமிலிக்கும் விஜய் இங்க வந்திருக்கிறது தெரியுது. காவேரி தூக்கி விஜயோட கார்ல ஹாஸ்பிட்டல் போறாங்க. மொத்த ஃபேமிலிட்டு விஜய் வந்துட்டு இப்போதைக்கு யாரும் எதுவும் பேசாது. ஒரு அண்ணினா கூட நீங்க நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காவேரிக்கு என்ன ஆச்சு நம்ம பாக்கலாம். எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வெயிட் பண்ணும்போது டாக்டர் வந்து சொல்றாரு, பேஷண்ட் சரியா சாப்பிடுறது இல்லையா, நீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதே மாதிரி அனீமிக்கா இருக்காங்க. இது இல்லாம பெரியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நல்லா சாப்பிடணும்னு. சாரதா இருந்துட்டு என்னங்க டாக்டர் சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல, எந்த மாதிரி டைம்ல. டாக்டர் வந்துட்டு அப்ப நீங்க டெஸ்ட் பண்ணலையே, இன்னும் பேஷண்ட் 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கான், எல்லாமே இவ்வளவு அசால்ட்டா விட்டுறீங்க. கேட்டோடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. சாரதா தலையில இடியே விழுந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. சாரதா வந்து அழுதுட்டே, பாட்டி ஆகிற சந்தோஷம் அனுபவிக்க கூட என்னால முடியலையே, பாவி மவ நேத்து சொன்னதுக்கு வந்து ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு சொன்னாலே, வயித்துல புள்ளைய வச்சு அவ எப்படி தனியா வளர்த்துவா, இதெல்லாம் தேவையா, ஏன் கடவுளே என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீ கொடுத்த. எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி குட்டி காவேரியும் குட்டி விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க.